இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டருக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணது இவளா? என்ன சொல்றா இவ? என்ன காவேரி சொல்ற? நீயா ஃபோன் பண்ண? ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். புரியுற மாதிரி சொல்லுமா. நீ எதுக்கு ஃபோன் பண்ண? மகா நம்ம வீட்டுக்கு வந்த அதே நேரம் திவ்யா மகாவோட வலையில காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தால, அத விசாரிக்க இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரே. அப்போ இதோ நிக்கிறாரு என் புருஷன். எனக்கு கிஃப்டா 10 பவுன் வலையில வந்து கொடுத்து இத எனக்காக வாங்கினேன்னு சொன்னாரு. அதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. மகாவோட வலையிலும் 10 பவுனு, இவரு கொண்டு வந்து கொடுத்த வலையிலும் 10 பவுனு. அதோட கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி கொடுத்ததில்ல. அந்த சந்தேகத்துலதான் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ண. இது என்ன புது கதையா இருக்கு? அப்ப இவன் தான் வலையில திருடி கொண்டு வந்து கொடுத்தானோ? என்ன காவேரி, நம்ம மாப்பிளைய போய் தப்பா நினைக்கிற? அவர் என்ன திருடுறாளா? மகா வளையலும் மாப்பிள்ள உனக்கு வாங்கி கொடுத்த வளையலும் 10 பவுனுங்கிறதுக்காக அவரை நீ சந்தேகப்படுவியா? ஊர் உலகத்துல 10 பவுன்ல வேற வளையலே இல்லையா? அது மகாவோட வளையலாதான் இருக்கும்னு நீயா எப்படி ஒரு முடிவுக்கு வரலாம்? தப்பு காவேரி. ஆமா காவேரி, நீ பண்ணது பெரிய தப்பு. மாப்பிள்ளைய போய் சந்தேகப்படலாமா? காவேரி காரணம் இல்லாம தினேஷ சந்தேகப்பட மாட்டாளே. இதுல என்னமோ இருக்கு. கவிதா, என்ன நடக்குதுங்க? நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் மகா போன் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். என்னடி கதை எங்கெல்லாமா போகுது? அதுதான்க்கா எனக்கும் புரியல. இருங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது பாருங்கம்மா, நீங்க உங்க ஃபேமிலி மேட்டர்லாம் அப்புறமா பேசிக்கங்க. முதல்ல அந்த வலையில கொண்டு வர சொல்லுங்க. அதை காட்டி இந்த பொண்ணுகிட்ட கேட்போம். அப்ப தெரிஞ்சிடும். சார் சொல்றதுதான் கரெக்ட். சித்தியே இவ்ளோ தூரம் சொல்லிட்டாங்க. அப்பவே இந்த ப்ராப்ளமை இங்கே கிளியர் பண்ணணும். சித்தி, நீங்க சித்தப்பா வாங்கி கொடுத்ததா சொன்னீங்களே, அந்த வலையில எடுத்துட்டு வாங்க. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறம்மா? போமா. இந்த வேலைக்காரி தான் போன் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். கடைசியில காவேரி போன் பண்ணிருக்கா. இவளுக்கு எப்படி டவுட் வந்துச்சுன்னு தெரியலையே. நம்ம கவரிங் வலையில வேற மாத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு நிச்சயம் போலீஸ் நம்மள தூக்கிட்டு போக போகுது. எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட போறோம். ஐயோ காவேரி, இருக்குடி உனக்கு.